எங்களோட உயிர்ப்பும் எங்களோட உறவின் பிறப்பு எல்லாமே நீங்கள் தான். நாங்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்க போகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். பரிபூரணத்தின் ஆசீர்வாதங்களுக்கு இன்னும் எங்களை ஆண்டவரே தகுதியுடையவர்களா அந்த ஆசீர்வாதத்தினுடைய பூரணத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதிங்க, கிருபையினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை ஆராதனைக்கு வந்ததுனால சந்தோஷமா இருக்கீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். எப்பெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோமோ அப்பெல்லாம் ஆமென் ஒரு மகிழ்ச்சி உண்டு நமக்கு. அல்லேலூயா. ஏன்னா எல்லா காரியத்துக்கும் தீர்வும், பிரச்சனைக்கு சமாதானம் எல்லாம் எங்கே உண்டுன்னா தேவ சமூகத்தில் உண்டு. அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்லும்போது நான் சொல்கிறான், அவருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போதே நான் என்ன ஆயிட்டேன்னா நாம் மகிழ்ச்சி ஆயிட்டேன். அல்லேலூயா. அப்போ அந்த நாளுக்காக ஆமென் தாவீது காத்திருந்திருப்பான்னு நினைக்கிறேன். எப்போ ஆமென் பரிசுத்த நாள் வரும், ஓய்வு நாள் வரும், அப்பொழுது நான் தேவனை பார்க்க போவேன், தேவனை நான் ஆராதிக்க போவேன் என்ற அந்த மகிழ்ச்சி அவனுக்குள்ளே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் தன்னுடைய வாக்கியங்களை அவன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அவருடைய ஆலயத்தில் நான் தங்கியிருப்பதையே நாடுவேன், அவருடைய மகிமையை நான் ஆராய்ச்சி செய்வேன், அவருடைய மகிமை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் நான் வாசப்படியிலே நான் தங்கியிருப்பேன் எல்லாம் அவன் சொல்கிறான். அவன் ஒரு ராஜாவாய் இருந்தாலும் அவன் தேவனை தேடுவதில்லை. அவன் ஒரு நாளும் அவன் விட்டு ஆலயத்தை வருவதில் அவன் எந்த விதத்திலும் தடை பண்ணாதபடினால கர்த்தர் அவனை மென்மேலும் ஆசீர்வத்தையே கொண்டு போனார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிற பரிபூரணத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க போகிறோம். 3 காரியங்கள், ஆமே 2 காரியங்களை நாம் செய்ய போகிறோம். ஒன்று, அந்த பரிபூரணத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய ஆமே காரியங்களை சொல்லி ஒரு 2-3 நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். சில காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினபடினாலே நாம் அதை செய்ய போகிறோம். இந்த கடைசி வாரமாக இருக்கிறபடினாலே நாம் பரிபூரணத்தின் ஆசீர்வாதங்களை எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும், நம்ம யார் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும், அதனுடைய காரியங்கள் என்ன என்பதை ஆமேன் கடந்த 3 வாரங்களாய் பார்த்தோம். போன வாரத்தில் கூட ஆமேன் பாஸ்டமா அவங்க ஆமேன் 7 ஆமேன் வானவியலுடைய 7 கலரை குறித்தும் 7 விதமான ஆமேன் ஆசீர்வாதங்கள் அல்லது விசுவாசிகளுடைய 7 நிலைகள் கூட சொல்லலாம். அந்த ஒவ்வொரு நிலையில் வழியாக கடந்து போய் கடைசியில் நாம் மறுரூபமாக்கப்படுதல் அப்படிங்கிறத குறித்து அவங்க உலகத்தோடு கூட ஆமேன் பரிபூர்ண ஆசீர்வாதம் இல்லாதபடி எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது நாம் தேவனுடைய சமூகத்துக்கு போர் வரைக்கும் உண்டான அந்த வானவில்லுடைய 7 கலர்ஸை வைத்து நம்மோடு கூட பேசினார். இன்றைக்கு நாம் பரிபூர்ணத்தினுடைய காரியத்தை அறிந்து முதல் பாதி நேரத்தில் நாம் அறிந்து கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். 2வது, நாம் பரிபூர்ணத்தினுடைய அந்த காரியங்கள் நமக்குள்ளாக நிலைத்திருக்க கூடாதபடிக்கு என்னென்ன தடைகள், அது ஏன் நமக்குள்ள இல்லை அல்லது ஏன் நமக்குள்ள செயல்பட மாட்டேங்கிறது அப்படிங்கிறத வேகமாக ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து பிற்பாடு கடைசியாக நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட அவர் பேசுவாராக. நாம் கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்புமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம், தேவத்துவம் the God என்று சொல்வார்கள். தேவனுடைய காரியங்கள் இருக்கிற எல்லா அதனுடைய பரிபூர்ணமும் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வாசமாக இருக்க. தொடர்ச்சியாக நான் வார்த்தையில் சொல்கிறேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். அதே நீங்கள் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16-19 வசனத்தை நீங்க வாசிப்பில் என்று சொன்னால், சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே the abundance of God dwell in the life of Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சகல பரிபூர்ணமும் வாசமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால தான் யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அந்த ஜீவன் எப்படிப்பட வந்தேன்? உங்களோட பதில் எனக்கு வேணும். நீங்க எப்படிப்பட வந்தேன்? சகோதரமார் ஒருத்தருக்குமே வாய் இல்லையா? சத்தமா சொல்லலாம்னு சொன்னேன். அல்லேலூயா. அருண் என்ன பண்றீங்க?
ஆமே. நீங்க கொஞ்சம் அப்படியே என்னோட கூட ஆமே நீங்க இன்டராக்ட் பண்ணாதான் கொஞ்சம் ஆமே தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்க அந்த ஜீவன் எப்படிப்பட வந்தேன்? பரிபூர்ணப்பட வந்தேன் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கு. அப்போ ஆமீன் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இயேசுவுக்குள்ளாக சரீர பிரகாரமாய் வாசமாயிருக்கிறது. 10வது வசனம் சொல்லுகிறது, சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற கிறிஸ்துவுக்குள் உங்க பேரை போட்டு படிங்க. கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் எப்படியா இருக்கிறோம்? எத்தனை பேர், நான் உண்மையா நான் கேட்கிறேன், ஆமா நீங்க எத்தனை பேர் இந்த வார்த்தையை குறைஞ்சது ஒரு வாரத்தில் ஒரு 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 50 டைமாவது அறிக்கை செஞ்சிருப்பீங்க? தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கறது மாத்திரம் இல்லைங்க, நம்ம அறிக்கை செய்ய செய்ய தான் அந்த வார்த்தை நமக்குள்ளாக மகிமைப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். ஏன் இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படலைன்னா, நம்ம கேட்கறதோட செவி வழி கேட்கிறதோட விட்டு விட்டு இந்த வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையில எப்ப நிறைவேறும்னா, இந்த வார்த்தையை நான் அறிக்கை செய்ய 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 விசுவாசத்தினால. ஆமா, ரோமர் உங்களுக்கு 10வது வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன் ஏன் நான் அறிக்கை செய்யணும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க வேகமா. கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால அறிக்கையிட்டு விசுவாசிக்கணும். பண்ணுங்க. ஒண்ணு, you have to confess the word of God. அந்த அதோடு கூட ரெண்டாவது, அதன் மூலமா என்ன வரும்னா ரட்சிப்பு வருங்க. உன் இருதயத்துல அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு அந்த ஒரு நீங்க நினைக்கலாம், பசே என் வாழ்க்கையில பரிபூர்ணத்துக்கு உண்டான எந்த சூழ்நிலையுமே இல்லையே, பரிபூர்ணம் சொன்னாங்க, ஆனா என் வாழ்க்கையில எதிர்மறையா நடக்குது. ஆமாங்க, அப்படிதான் நடக்கும். கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. இந்த வார்த்தையின்படி அவர் சொல்லிட்டாரு, சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும். ஆமா, அதே கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை டிஸ்ப்ளே பண்ணுப்பா. கர்த்தத்துவங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள்ளாக எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. இப்ப அவருக்குள்ள இருக்க. இப்ப என்ன செய்யறேன்னா, இயேசு இந்த உலகத்தில் அவருக்கு விரோதமாய் வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணினார் என்று சொன்னார், வார்த்தை கொண்டு எல்லாவற்றையும் மேற்கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய வார்த்தை இப்படி எழுதி இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? பிசாசு வந்து சொல்லும் போது ஆமென் அவன் தேவனுடைய வார்த்தையை சொன்னா, இவர் ஆமென் அதற்கு ஆமென் அப்படிலாம் சொல்லியிருக்கு, அப்படிதான் என்று சொல்லாது, அப்படி அதே வார்த்தையை கொண்டு அவனை மேற்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அப்ப வெறுமையா இருக்கு எங்க வாழ்க்கையில. ஆமென். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி நாம் விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தையினால் உலகம் உண்டானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே என்று சொல்லுகிறது. மன்னிக்கும், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் சாரி மன்னிக்கும்பா 11:3பா, மன்னிக்கும் 11:3பா, சாரி. விசுவாசத்தினாலே, இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்க, இல்ல பைபிளை கவனித்துக் கொள்ளுங்க. விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய வார்த்தையினாலே ஆமை உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்பதை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப பரிபூர்ணத்தை குறித்து வார்த்தை கேட்டிருக்கிறேன். பரிபூர்ணமுள்ள கிறிஸ்து எனக்குள் வாசமா இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறேன். பரிபூர்ணத்தினுடைய நிறைவு எனக்குள்ளா இருக்கிறது. அந்த கிறிஸ்து சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் ஆமென் என்ன சொல்றார்? தலைவராக இருக்கிறார், அவர் அதிகாரியா இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இப்ப எங்க வாழ்க்கையில் நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு நான் அறிக்கை செய்யும் பொழுது எதிர்மறையாய் போய்கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நேர்மறையாய் ஆமென் சொல்லணும் பாசிட்டிவாக அல்லது ஆசீர்வாதத்துக்கு நேராக திரும்ப ஆரம்பிக்கும். அதுக்காக அறிக்கையில சொல்றேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க நம்பினாலும் நான் இந்த வார்த்தை ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 per day ஒரு நாளைக்கு நான் சொல்றேன். அதை சொல்ல சொல்ல நம்ம உள்ளுக்குள்ள அந்த விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணி கொண்டிருக்கிறார். நடக்கிற சூழ்நிலையிலும் எதிராக காரியங்களா இருந்தாலும் அந்த வார்த்தை கட்டாயம் நிறைவேறும் என்ற அந்த நம்பிக்கையை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா நடக்கிற சூழ்நிலாம் எதிராக இருந்தாலும், அது காரியங்கள் எல்லாம் சாத்தியமற்று இருந்தாலும், இந்த வார்த்தையை சொல்ல 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 அறிக்கையிட கர்த்தர் அந்த வார்த்தையை ஆமென் தேவனுடைய உலகங்கள் நம்முடைய உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால தான் உருவாச்சு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏற்கனவே இருந்ததுனால உருவாகவில்லை,
எதுவோ என்னவோ இருந்தது, அதுலேருந்து தேவன் இந்த உலகத்தை படைக்கல. ஒன்றுமில்லாமல் இருந்து தேவன் இந்த உலகத்தை வார்த்தையால் படைத்தார். வாட் இஸ் மீனிங்? அது என்ன? ஏன் இந்த விசுவாசத்தில் கத்தர் என்ன பண்றான்னு சொன்னா, இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒன்றும் இல்லாத இந்த காரியத்தில் எப்படிங்க பரிபூர்ணம் உண்டாகும்னா, தேவனுடைய வார்த்தையினால உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எடையா தீர்க்கதரிசிகிட்ட வந்து அந்த தீர்க்கதரிசியின் மனைவி, என் மகன் என்னுடைய கணவர் கடன் பட்டு இறந்து போயிட்டாரு, கடன் கொடுத்தவன் வந்து எங்கள் பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எலியா தீர்க்கதரிசி சொல்கிறான், நீ போய் உன் அறை வீட்டை பூட்டி உனக்கு இருக்கிற அந்த எண்ணெயை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் கேட்டு வாங்கி நீ எடுத்து ஊற்று, எடுத்து ஒவ்வொன்றால் அந்த எண்ணெயை வார்த்து கொண்டே இரு, ஊற்றி கொண்டே இரு, அதை விற்று உன் கடனை அடைய என்று சொன்னார். அல்லேலூயா. இவ விசுவாசத்தோடு கூட போகிறார். ரீபானா ஷகதலபோ. இந்த வார்த்தை என் வாழ்க்கை எப்படி செயல்படும் தெரியாது, நம்பிக்கையோடு கூட தீர்க்கதரிசனம் மூலமாக கேட்கப்பட்ட அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி கொண்டு அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. என்றைக்கு எங்க வாழ்க்கையில பரிபூர்ணம் ஸ்டார்ட் ஆகும் என்றால், என்றைக்கு இந்த விசுவாச வார்த்தையில நான் அறிக்கை செய்து அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோனோ, அன்றைக்கு அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எலியாவின் வார்த்தையின்படி எலியா போற இப்ப சார்பம் கேரி தாற்றங்கரையில கத்தர் காகத்தை கொண்டு இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு போஷித்தாரு. இப்ப நதியின் தண்ணீரை குடிச்சிருந்தான். இப்ப சொல்றாரு, நீ எழுந்து சாரிபாத் விதவை வீட்டுக்கு போங்கிறார். அங்கேயும் போய் வார்த்தையை சொல்றான், நீ போய் முதலாவது எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு வா. எல்லா மிராக்கிள்ஸ், அற்புதங்களும் பரிபூர்ணங்களும் எங்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையில் கீழ்ப்படுகிறதுல ஆரம்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கொஞ்சம் என்ன கொஞ்சம் மாவு தான் அவளும் அவருடைய குமாரனும் சாப்பிட்டு கடைசியா சாப்பிட்டு நாளைக்கு இல்லை அல்லது அடுத்த வேலைக்கு இல்லை செத்து போகிற ஒரு சூழ்நிலை. ஆனா வார்த்தை வந்தோடனே அதை அப்படியே எடுத்துக்கொண்டு அடுப்படிக்கு செல்றான். அல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன சொல்லியிருப்போம், இந்த பாஸ்ட்டுக்கு மண்டேல என்ன இல்லை, மாச கடைசியில் வந்திருக்கிறாரு, இல்லை இப்போ வந்திருக்கிறாரு, கொஞ்சம் தான் இருக்குது இந்த மாவில். அவருக்கு வேற, அவரு குறைஞ்சபட்சம் எத்தனை தான் சாப்பிடுவார்? அவர் இருக்கிற உடம்பை பார்த்தா குறைஞ்சது ஒரு 5ஆவது என்ன பண்ணுவார், சாப்பிட்ருவார். அதுக்கப்புறம் நானும் என் மகனும் எங்கே சாப்பிட்டு அதுக்கப்புறம் வாழ்கிறது, சரி இதோடையே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் சாரிபாத் விதவை அவன் அப்படி நினைக்கல. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், ஏன் பாத்திரத்தில் மாவு எண்ணெய் குறையலைன்னா அவள் உள்ளே போயிருப்பா. ஒருவேளை அந்த குறைவுபட்டிருக்கிற எண்ணெயில், ஆண்டவரே இதை நான் எடுத்து ஊத்துறேன், எனக்கு தெரியாது அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியாது, பட் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே வந்துருச்சு, நான் இப்போ செயல்பட ஆரம்பிக்கிறேன். என்ன நடந்தது உங்களுக்கே தெரியல. எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். சாப்பிட்டு முடித்த உடனே அங்கே பாத்திரத்தில் நிரம்பிக்கொண்டே இருக்குது. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? ஏற்று கரங்களை தட்டி அப்பா மகிமைப்படுத்துவோமா? பரிபூர்ணம், பரிபூர்ணம். சும்மா இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே போறதால இல்லைங்க. இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில் நீங்க அறிக்கை செய்யும்போது, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய காரியத்தில் பரிபூரணங்கள் உண்டாகட்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி ஒரு பரிபூர்ணம் எனக்கு உண்டாகட்டும். நீங்க இதை அறிக்கையிட இந்த வார்த்தை விசுவாசத்தில். ஆனா சூழ்நிலைகள்லாம் நம்ம அறிக்கையிட முடியாம தான் இருக்கும். சூழ்நிலைகள் நமக்கு எதிராக தான் இருக்கும். சூழ்நிலைகளை எல்லாம் ஏன்னா எனக்கு அற்புதங்களும் பரிபூர்ணம் நடந்த இடத்துல எல்லாமே வார்த்தை ஒன்று இருந்தது, ஆனா எதிராக என்ன இருந்தது இவனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இன்னைக்கு வேதத்தில் எழுதப்பட்டதுனால அவளும் அவனுடைய குமாரனும் சாப்பிட்டு மரிக்க போறாங்கன்னு நம்ம ஒரு கதையா படிக்கிறோம். ஆனா அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது எலியாவுக்கு தெரியுமா அவன் கொஞ்சம் தான் வச்சிருக்கிறான்னு. ஆனா இவன் சொல்றான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் போறேன். இவ வந்து உள்ள கூட்டிட்டு வந்து ஒரு அடைய ஒரு சப்பாத்தியில ஒரு இதை கொடுத்துட்டு போறா. மறுபடியும் பாத்திரத்தில் என்ன இருக்குது, மாவு இருக்குது. நான் நினைக்கிறேன் மறுபடியும் எலியா சாப்பிட சொல்லியிருப்பா, மறுபடியும் போய் பார்த்துருப்பா, மறுபடியும் இருந்திருக்கோம். எடுக்க குறைவில்லாத ஆசீர்வாதம் என்னை வழிந்து கொண்டே இருந்திருக்கும். ரீபா ஷக தரலபோ. தேவ பிள்ளையே, வார்த்தையை கேட்கிறதுமாக தான். எபேசியர் 1:19 வேகமா போடுப்பா. எபேசியர் 1:19 வேகமா சீக்கிரமா. ஓ ரீதானாமா ஷக தரலபா.
ஆ, ஆ. இங்க கவனிங்களேன், இந்த வார்த்தை கவனிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, யார்? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி கிறிஸ்துவிடத்தில் நடப்பித்த பிதாவின் பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு என்னையா தரணும்? நம்ம கேட்குறோம் இப்படியெல்லாம் நடக்குமாங்கிறத நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடுது. இஸ் இட் ஹேப்பன்? அது அந்த மாதிரி நடக்குமா? இல்லைங்க. நீங்கள் வார்த்தை அறிக்கை செய்து பாருங்க. ஆமாம், இப்போ பவுல் சொல்கிறான், உங்களுக்கு இப்படி நடக்குங்கிற பிரகாசமான மனக்கண்களை உங்களுக்கு வேணும். ஃபர்ஸ்ட் இந்த அற்புதம் நடப்பதற்கு என் வாழ்க்கையில் சிந்தனையில் ஒரு மாற்றம் வேணுங்க. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டோம், ஆனால் வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் மாத்திரம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம். இருக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிக்கை செய்யுங்க. ஒருவேளை மாதம் முடிஞ்சு போச்சு, இன்னும் நான் வார்த்தை முடியலை. அந்த வார்த்தையை நம்ம அறிக்கை செய்ய அது உங்களோட வாழ்க்கை என்ன செய்யணும்? ஒன்று உங்களை மாற்ற ஆரம்பிக்கும், இல்லைன்னா அந்த வார்த்தை உங்களில் மகிமைப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. 3 நிறைய காரியம் நடக்கும். அதில் ஒன்று, நீங்கள் அறிக்கையிட நீங்கள் அந்த வார்த்தையாக மாற ஆரம்பிச்சிருவீங்க. 2வது, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள மகிமைப்பட ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ தேவத்துவத்தின் பரிபூரணம் அப்படிங்கிறது இது எங்கிருந்து துவங்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 1ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை மறுபடியும் வாசலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19-20. வேகமா, நேரம் இல்லை. ரிகா ஷதியம் கரலபோ. நன்றிப்பா, நன்றி. சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கவும் போதும். அது இதோட இருந்துட்டு அப்படியே எபேசியருக்கு திருப்புங்க பார்க்கலாம். எபேசியருக்கு நிருபத்துக்கு நேராக திருப்பிடுங்க. மறுபடியும் வரப்போகிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வரப்போகிறோம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4:19. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 3:19. அறிவு கெட்டவர்கள் இல்லை, அறிவு கெட்டாத. பார்த்தீங்களா? நம்ம அதனால தான் பைபிள் சரியாக படிக்கணும். ஹல்லேலூயா. சீக்கிரம் படிக்கும்போது எப்படி படிச்சோம்? அறிவு கெட்ட இல்லை, அறிவு கெட்டாத, அறிவுக்கு எட்டாத சேர்த்து எங்க எழுதி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகன் எத்தனை நாள் பகை வச்சிருந்தாப்லன்னு, யாரை திட்டினாப்லன்னு தெரியல, அவங்க வீட்டுக்கார திட்டினாப்ல என்ன. சரி வாசிங்க. அறிவுக்கு எட்டாத, அறிவு கெட்ட இல்லை, அறிவுக்கு எட்டாத, அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். நீங்க புரிஞ்சுட்டீங்களா? மறுபடியும் வசனத்துக்கு வந்துருங்க. அறிவு கெட்டாத நின்ற வேண்டாம். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை, தேவ அன்பை அறிந்து கொள்ள நீங்க வல்லவரா மாறணும்னா உங்களுக்குள்ள என்ன ஆப்ரேட் ஆகணும்னா தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? நிறையப்படவும். வாசிங்கப்பா. அவர் தமது மகிமையிலும் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசியருக்கு கொலோசியருக்கு சொல்றதெல்லாம் எப்ப பரிபூர்ணம் முழுசா விட்டு இருக்குதுப்பா, உங்க கண்ணை திறக்கணும்னு மாத்திரம் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கண்ணு திறந்துச்சுனாவே வார்த்தை நிறைவேற ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. என்ன சொல்றா? தேவனுடைய அந்த அன்பை குறித்து நீங்க வல்லவர்களாய் மாறுவதற்காக தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணணும். அந்த பரிபூர்ணம் எப்படியெல்லாம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். உங்களுக்கு அந்த மனசு வந்துட்டா போதுன்னு எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம். மறுபடியும் இங்கே 3ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம், நான் அதுக்காக உங்களுக்கு அங்கே சொல்றான், பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்து விடணும் வேண்டிக் கொள்றேன்றான். இங்கே அப்படி உங்கள் பரிபூர்ணத்தினால் நிரப்பப்பட உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்றேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த பரிபூர்ணம் எங்க ஆரம்பிக்குதுன்னு நம்ம சொல்லி ஏற்கனவே சொன்னதான், பட் இன்னைக்கு வேற கோணத்தில் அதை பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு நேரா திருப்பிடுங்க. வந்துருங்க. சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமா இருக்கவும் அவர் சிலுவையின் சிந்தின ரத்தத்தினாலே
சமாதானத்தை உண்டாக்கி மூணாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இதை குறித்து ஆவியானவர் பேசினாரு. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. பரிபூர்ணத்தினுடைய ஸ்டார்ட் அல்லது தொடக்கம் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. சகலம் பரிபூர்ணம் அவருக்குள்ள வாசமா இருக்குது. நினைத்து கொள்ளுங்க. ஒன்று, இப்ப பரலோகத்தில் உள்ளவைகள் என்னெல்லாம் பரலோகத்தில் இருக்குதோ உள்ளவைகள், இப்ப பூலோகத்தில் உள்ளவைகள். இப்போ என்னன்னா, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக இது ரெண்டும் செப்பரேட்டா இருந்தது. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்படின்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் தொடர்பு ஏற்பட்ட தீர்க்கதரிசிகளையும் தூதர்களையும் ஆண்டவர் அப்பப்போ அனுப்பிச்சு கொடுத்து ஒரு கனெக்ஷன் இருந்து தேவனுடைய கிரியைகளை அந்த பூமியில் நடத்தி கொண்டு வந்தார். பட் இப்போ என்ன ஆயிடுச்சு? இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் சிலுவையில் மரத்தில் ஏறின கடைசியில் அவர் சிந்தின அந்த ரத்தத்தினாலே ஹெவனையும் ஹெர்த்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இந்த பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என்ன பண்ணிட்டார்னா ஒப்புரவாக்கினா இணைச்சு, அந்த பிரிஞ்சிருந்த இந்த ரெண்டையும் இணைச்சு, அதான் நம்ம எபேசியர் ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம். காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவும், வாக்கு தத்தம் இல்லாதவர்களாகவும், வாக்கு தத்தத்துக்கு அந்நியர்களாகவும், உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும், தேவன் அற்றவர்களாகவும் இருந்தீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவின் மூலமாக சேர்ந்து 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்போ வாசிக்கணும், வீட்டில் வாசிங்க. இங்கே பார்க்குறோம், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே உங்களுக்கு எனக்கு சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் யாவையும் அவர் மூலமான இயேசு மூலமா பிதாவுக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. சரி, இதை இயேசு சிலுவையில செஞ்சிட்டார். இப்போ இந்த சிலுவையில செஞ்சு முடித்தத ரொம்ப 10ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்க நம்ம இப்ப வாசிச்சோம் இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் விசுவாசித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்தான் என்ன ஆயிடுற? ரட்சிக்கப்பட்டுற. இந்த ரட்சிக்கப்பட்ட உடனே இப்ப நீ யாருடைய பிரஜையா மாத்திடுறனா? பரலோகத்தின் குடிமகனா மாறிடுற. ஆமென் சொல்லுங்க. பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனை என்ன பண்ணிடுறீங்க? நீங்களும் நானும் மாறிடும். ஆகையினால தான் என்னமோ தெரியல, தெரிந்த வசனம் தான், பட் பரிபூர்ணம் வந்தனால இந்த வசனத்தை டச் பண்றேன். இந்த சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலமா யாரெல்லாம் ஆமென் உள்ள வராங்களோ, யாரு கண்டிஷன் கிடையாது. இட்ஸ் அன்லிமிட்டெட். இவங்க தான் அவங்க தான் இல்லை. இந்த சிலுவையின் மூலமாக அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று உள்ள வரவங்க எல்லாரும் இப்ப இவங்க எதோட கனெக்ட் ஆயிட்டாங்க என்று சொன்னா பரலோகத்தோடு இணைக்கப்பட்டு விட்டார்கள். ஆகையினால தான் யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவம். அங்க ஒரு வசனம் சொல்லுது, பூரணமான எந்த வாசிச்சிருங்கம்மா, வாசிச்சிருங்க. நாம 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், யாக்கோப்பு 1:17 வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அந்த வசனத்தை நல்லா கவனித்து பாருங்க. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. ஆமென். யாக்கோப்பு 1:17 நன்மையான எந்த ஈவம் பூரணமான எந்த வரமும் கிஃப்ட்ஸும் எங்கிருந்து உண்டா? 17ஆவது வசனப்பா, 17 கொஞ்சம் சொல்லும் போது கொஞ்சம் அட்டன்டிவா இருங்க, கப்புன்னு பிடிச்சிக்கணும். ஆமே, அப்பதான் நம்ம ஃப்ளோ எனக்கு கரெக்டா இருக்கும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த அப்படின்னா கிஃப்ட்ஸ்ன்னு போடப்பட்டிருக்குது. ஆங்கிலம் என்ன போடப்பட்டிருக்குது? கிஃப்ட்ஸ். இப்போ ரத்தத்தின் மூலமா உள்ள வந்துட்டேன். இப்போ பூர்ண ஆசீர்வாதம் எனக்கு அங்கிருந்து தான் என்ன பண்ணணும்? ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? உனக்கு அங்கிருந்து வந்த எல்லாமே ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் கிடையாதுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் வர்ற மாதிரி ஏமாத்துறோம் இல்லை என் ஆண்டவர். அல்லேலூயா. காமிச்சிட்டு காணல் நீர் போல விட மாட்டார். அல்லேலூயா. நீ ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளுக்காக அவரை காத்திருக்கும் போது என்ன செய்வார் என்று சொன்னா, உனக்குன்னு ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த பரிபூர்ண கிஃப்ட்ஸ், பரிபூர்ண ஆசீர்வாதம் அது அப்பாவிடத்துல இறங்கி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அங்க டூப்ளிகேட் இல்லை. பக்கத்துல பார்த்துருக்க, தேவனிடத்துல வருகிற ஆசீர்வாதம்
டூப்ளிகேட். ஆனா இன்னைக்கு மனுஷங்களும் பிசாசு எதை தான் காமிக்க விரும்புறான்னா டூப்ளிகேட்டை தான் காமிக்கிறான். அல்லேலூயா. அந்த டூப்ளிகேட் தான் எப்படி இருக்குன்னா பளபளன்னு இருக்குது. எப்படி இருக்குது? ஒரிஜினல் போலவே இருக்குது. பார்த்து என்ன பண்ண முடியல? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? என்ன பண்றாரு? ஒரிஜினல் அலுமினி எது, டூப்ளிகேட் அலுமினி உங்களுக்கு என்ன ஈஸியாக தொட்டு என்ன பண்ணிடுவீங்க? அடிச்சு பாத்திரத்தை அடிச்சு இது இவ்வளோதான் போகுன்றவங்க. அப்போ இன்னைக்கு நாங்க வாழ்க்கையில அப்போ இன்னைக்கு மனுஷன் விசுவாச தேவ பிள்ளை எதை நோக்கி ஓடுறானா, கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்காரு பரிபூர்ணத்தினுள்ள அது அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தில் இறங்கி வரட்டும்னு அதுக்கு காத்திருக்காம நம்மளா எதையா ஒன்று போட்டு குட்டிக்காரனை அடிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவரும் பார்க்குறாரு, ஏன்னா சிலுவையில் மீட்டுட்டார் அல்லவா, இறக்கத்தை வச்சுட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்மளும் டான்ஸ் ஆடிட்டு குட்டிக்காரனை அடிச்சுட்டு இருக்கிறோம். அவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பார், நீ வா என் பரிபூர்ணத்துக்கு என்னுடைய திட்டத்துக்குள்ளே நீ வந்தீங்கன்னா இந்த பரிபூர்ணம் உனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்போ தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, நம்ம இந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறேன்னா, தேவனே நம்மிடத்தில் வந்திருக்கிறேன், பிதாவை மூலமாக உம்மிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் வந்திருக்கிறேன். இன்னையிலிருந்து எனக்கு தெய்வீக பரிபூரண ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதாக. எதுக்கெல்லாம் இந்த தெய்வீக பரிபூர்ணம், அதோட நீங்கள் வேறு என்ன வேணால் ஆட் பண்ணிக்கங்க, அதெல்லாம் இன்றையிலிருந்து உங்களுக்குள்ள ஆப்ரேட் ஆக போகிறது. இயேசுவின் நாமத்தினால நான் தெரிஞ்ச ஒரு 10 காரியம் மாத்திரம் சொல்கிறேன். நீங்கள் அதை பிடிச்சிக்கொள்ளுங்க, அதை ஜெபமாக மாற்றுங்க. நீங்கள் போய் இந்த தெய்வீக பரிபூர்ணத்தோட வேற எல்லாம் என்னெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துறது ஒரு 10 இருக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கிறதுனால இன்னும் அவர் உங்களோடு கூட பேசுவார். நான் ஒரு சில காரியத்தை சொல்கிறேன். தெய்வீக பரிபூர்ண ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருப்பதாக. 2, தெய்வீக பரிபூர்ண வழிநடத்துதல் எனக்கு உண்டாயிருப்பதாக. தெய்வீக பரிபூர்ணம் தயவு எனக்கு உண்டாயிருப்பதாக. தெய்வீக பரிபூர்ண பாதுகாப்பு எனக்கும் என் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் ஊழியத்திற்கும் திருச்சபைக்கும் விசுவாச மக்களுக்கும் உண்டாயிருப்பதாக. தெய்வீக பரிபூர்ண நன்மை கிருபை என்னெல்லாம் தெய்வீகம் எல்லாம். அப்போ இந்த சிலுவையின் மூலமா இப்படி வந்து நின்று பிதாவிட்ட கேட்கும்போது, இப்போ ஒரு வேலைக்கு போகிறேன், எனக்கு எதுவுமே சொல்லி ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு தெரியும் எல்லா அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. நான் போகிற ஜெபம்ன்ட்டு எனக்கு இந்த இடத்துல தெய்வீக பரிபூரண தயவு உண்டாயிருப்பதாக. தெய்வீக பரிபூரண சுகம் இயேசுவின் நாமத்தினால. இனி வரது எல்லாமே நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே மாறப்போகிறது. தெய்வீக பரிபூரண சுகம் உண்டாவதாக. தெய்வீக பரிபூரணம் வழிநடத்துதல். தெரியல எந்த காரியத்தை முன்னாடி செய்யணும், எதை பின்னாடி செய்யணும், எந்த காரியத்தை அப்ளை பண்ண தெரியல. வழி தெரியாமல் சில நேரத்தில் தடுமாறிடுறோம், திணறிட்டு இருக்கிறோம். மூளையில் உதிக்க மாட்டேங்குது, அப்படியே பிளைண்டாக பிளாங்க் ஆயிடுது. இப்போ நான் சொல்லிட்டேன், நீங்கள் கிறிஸ்துவின் மூலமாக உள்ள வந்த உடனே நீங்கள் எதோடு கூட கனெக்ட் ஆகிவிட்டீர்கள் என்று சொன்னால், ஆமேன், பிதாவோடு கூட பரலோகத்தோடு கூட ஹெவனோடு கனெக்ட் ஆயிட்டீங்க. இப்போ எனக்கு வருகிற எல்லாமே அங்கிருந்து தான் என்ன ஆப்ரேட் பண்ண போகிறது. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்க என்னெல்லாம் தெய்வீக பரிபூர்ணம்னு சொல்றீங்களோ அதெல்லாம் கேளுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால தெய்வீக பரிபூரண வழி நடத்துதல் இன்னையிலிருந்து எனக்கு உண்டாகட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே தெய்வீக பரிபூரணம் வழி நடத்துதல் எனக்கு, என் கணவருக்கு அல்ல என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு, அவங்க எதிர்காலத்துக்கு தெய்வீக பரிபூரண வழி நடத்துதல் உண்டாயிருப்பதாக. எல்லாம் அப்படியே ஜெபிங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. யாரெல்லாம் எனக்கு வழி தெரியல, எந்த வழியில போறதுன்னு தெரியல, இந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு முடியல, இதுக்கு மேல என்ன பண்றது தெரியல பாஸ்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? மூளையில உட்கார்ந்து அழுது புலம்பி வேதனைப்பட்டு கர்த்தர் சொல்றாரு, நீ தெய்வீக பரிபூர்ண வழிநடத்தல கேளு மகளே, நான் உனக்கு கொடுக்க போறேன். நீ அலைந்து திரிய மாட்டா. எல்லா ஏனோ தானே டூப்ளிகேட்டை நம்ப
நம்பி நீ போக மாட்ட. அதுக்கு தான் அந்த தெய்வீக பரிபூர்ண வழி நடத்துதல் இயேசுவின் நாமத்தினால. எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும். பட் நீ இதெல்லாம் இது தேவனிடத்துல வந்ததா அப்படின்னு நீ கேட்டுக்கோ, பார்த்துக்கோ. இந்த உறவு, இந்த ஐக்கியமானாலும் சரி, இந்த ஃபெல்லோஷிப் ஆனாலும் சரி, இந்த சபை எதுவானாலும் சரி, நீ கேட்கறதெல்லாம் தெய்வீக பரிபூர்ண ஐக்கியம் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. தெய்வீக பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். உங்க ஆமை பொருளாதாரத்தை பார்த்து சொல்லுங்க, தெய்வீக பரிபூர்ணம் ஆண்டற பிளஸிங் இந்த இடத்துல உண்டாகட்டும், இந்த காரியத்துல உண்டாகட்டும், என் கையின் பிரயாசத்துல உண்டாகட்டும் சொல்லுங்க. தெய்வீக பரிபூர்ண ஆமை பிளஸிங் இந்த காரிய பொருளாதார பெருக்கம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல. பிள்ளைகளா கேளுங்க, தெய்வீக பரிபூர்ண ஞானம் உண்டாகட்டும். ஞானம் கேளு. நீங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது இதை சொல்லி ஜெபிங்க. ஆமே, வாலிப பிள்ளைகளுக்கும் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கும் நீங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் மகனுக்கு என் மகளுக்கு தெய்வீக பரிபூர்ண ஞானம் உண்டாயிருக்கட்டும், தெய்வீக பரிபூர்ண அறிவு உண்டாகட்டும், தெய்வீக பரிபூர்ண ஆமான்ற நல்ல குணாதிசயங்கள் உண்டாகட்டும். ஆமா, தெய்வீக பரிபூர்ண பாதுகாப்பு. நாங்க வீட்டில் இருக்கிறோம், எங்க பிள்ளைகள் டிராவல் பண்றாங்க, ஸ்கூல்ல இருக்கிறாங்க, என்ன நடக்கும் தெரியாதப்பா, ஆனா நாங்க உங்க பரிபூர்ணத்துக்குள்ள விட்டு விட்டுறோம் ஆண்டவரே, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜெபி மகளே, ஜெபி ஜெபி ஜெபி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு இதுவரைக்கும் எதுலெல்லாம் குறைவு இருந்தையோ இன்னைக்கு சொல்லு, தெய்வீக பரிபூர்ண ஹல்லேலூயா சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். நாங்கள் யார் யாருக்கெல்லாம் ஜெபித்திருக்கிறோமோ ஆண்டவரே, அவங்களுக்கு பாதி சுகம், அரை சுகம், கால்வாசி சுகம் அல்ல, தெய்வீக பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஆமென். நான் சொன்னது மாத்திரம் இல்லாம வேற உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில நோட்ல எழுதி இருக்கீங்க. நான் சொன்னது இல்லாம வேற எல்லாம் எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு உங்களுக்கு தோணும்? சொல்லுங்க சிஸ்டர். தெய்வீக பரிபூர்ண ஆவிக்குரிய காரியங்கள் எனக்கு உண்டாகுது. அடுத்து வேற வேற சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரம். வேற யார்? ஆமா, தெய்வீக பரிசுத்த சந்ததி. எஸ் 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 எஸ், வெரி குட். கரங்களை தட்டுங்க. எஸ், தெய்வீக பரிசுத்த சந்ததி உண்டாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க, மேனிஃபெஸ்ட் ஆகும். அடுத்தது வேற 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 என்ன கேட்கலாம் தேவன்ட்ட? தெய்வீக பரிபூர்ண பாதுகாப்பு ஜெபம் பண்ணிட்டோம், தெய்வீக பரிபூர்ண ஞானத்துக்கு ஜெபம் பண்ணிட்டோம், தெய்வீக பரிபூர்ண ஆமென் ஆசீர்வாதத்துக்கு வழி நடத்துதலுக்கு டைரக்ஷன் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என்னன்னா, தேவனுடைய மக்கள் ஆமென் வழி நடத்தல் சரியா இல்லாதனால எங்கேயோ போய் டூப்ளிகேட்டை மாட்டிக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. யாரு சொல்லுங்க? தெய்வீக பரிபூர்ண வரங்கள், கனிகள். எஸ், இன்னிலிருந்து எனக்கு செயல்படும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் ஆவியானவர் எதிர்பார்க்க. வேற வேற சீக்கிரம் வேற என்ன சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பொருளாதாரத்தை அந்த தெய்வீக பரிபூர்ணம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். இதை சொல்லி பாருங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? இப்போ ஹெவனோட கனெக்ட் ஆயிட்டீங்க, பரலோகத்தோடு கனெக்ட் ஆயிட்டீங்க. இனி இப்போ இங்கிருந்து வர்றது எல்லாமே அறகுறை அல்ல, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அங்கிருந்து வந்துச்சுன்னா, ஆண்டவரே எங்களுடைய பொருளாதார தேவைகள் பரிபூர்ணமாக உண்டாயிருக்கட்டும், மனுஷனிடத்திலிருந்து அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் தான் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என் தரிசனம், என் திட்டம், எங்கள் தேவைகள் ஏறால் இருக்குது. இந்த உலகத்தால் எந்த மனுஷனாலும் அதை நிறைவேற்ற முடியாது. நீங்கள் மாத்திரம்தான் ஆண்டவரை நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், இந்த ஜெபம் உங்களுக்கு இப்படி மாறும்போது, இந்த பரிபூர்ண தயவு, எங்கேயோ ஒரு காரியத்துக்கு போகிறீங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு அப்ளிகேஷன் போட்டீங்க, ஆண்டவரே எனக்கு தெய்வீக பரிபூர்ண தயவு இந்த வேலையில் எனக்கு உண்டாயிருக்கட்டும், இந்த தொழிலில் உண்டாகட்டும், வியாபாரம் பண்ணுறவங்க இந்த வியாபாரத்தில் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். எஸ்லா, தெய்வீக பரிபூர்ண வழிநடத்துதல். நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, எந்த திசையில் போகணும்னு தெரியாது, ஆண்டவர் என் வாழ்க்கை பயணத்தில் எனக்கு வழிநடத்தல உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கடன் வாங்குறதே அது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லலை. அப்படி வாங்குறதா இருந்தால், ஆண்டவரே எனக்கு சரியான வழிநடத்தல் உண்டாகும். ஆண்டவரே சும்மா எல்லா பக்கம் போய் நான் என்ன பண்ணிடக்கூடாது, நான் மாட்டி சிக்கி தவித்தரக்கூடாது. ஹல்லேலூயா. பிசாசு இன்னைக்கு நம்மளை வஞ்சகமாக வளைவிருக்கிறவன். ஹல்லேலூயா. அது இன்னைக்கு ஆன்லைன் மூலமாக பண மோசடிகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. தெய்வீக பிள்ளைகள் நம்ம ஜெபிக்க வேண்டியது தெய்வீக பரிபூர்ண பாதுகாப்பு. என் பணம், என் ஆசீர்வாதம் எந்த விதத்திலும்
என் வாழ்க்கையிலேருந்து நான் அனாவசியமாக என்ன பண்ணிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. எத்தனை பேர் இருக்கீங்க என்னோட கூட ஆமேன்னு சொல்லுங்களேன். ஓராலாபா ஷகதனரகலபா ரீதனரபா. எஸ், எத்தனை பேர் இன்னைக்கு தெய்வீக பரிபூர்ண சுகம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாயிருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் உண்டாயிருக்கட்டும். அல்லேலூயா. தெய்வீக பரிபூர்ண ஞானம் இல்லை. அல்லேலூயா. பிள்ளைகளை படிக்கல, ஆமாம், ஸ்கூலுக்கு போகும்போதோ இரவு நேரத்தில் அவங்க மேலே கை வச்சு ஜெபம், ஆண்டவரே என் மகளுக்கு தெய்வீக பரிபூர்ண ஞானம் உண்டாகட்டும் ஜெபிங்க. பரிபூர்ண பாதுகாப்பு இருக்கட்டும்னு சொல்லுங்க. ஆமே, நம்ம தெரியாது அவங்க ஸ்கூல்ல இருக்காங்க, காலேஜுக்கு, ஆனால் நம்ம இந்த ஜெபத்தை எடுக்கும்போது பரலோகத்திலிருந்து எஸ் ஒரு ஆமென் ஆர்டர் போகும். கர்த்தர் அவர்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Hallelujah. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீ கொடு. தண்ணீரை தடாகமாய் மாற்றி கற்பாறை நீருற்றாக செய்வா. தண்ணீரை தடாகமாய் மாற்றி கற்பாறை நீருற்றாக செய்வா. அடைத்து போன ஒரு வழிக்கு பதிலா 7 வழியை இந்த ஆண்டு திறப்பா. அடைத்து போன ஒரு வழிக்கு பதிலா 7 வழியை இந்த ஆண்டு திறப்பா. இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வா. இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வா. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வா. இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வா. இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வா. இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வா. மறுபடியும் ஒரே விஷயம். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை. வானத்தின் பலகனியை திறந்து இடங்கொள்ளா ஆசிதனை தருவா. வானத்தின் பலகனியை திறந்து இடங்கொள்ளா ஆசிதனை தருவா. அமுக்கி கொடுத்து சரிந்து விட செய்து களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்வா. அமுக்கி கொடுத்து சரிந்து விட செய்து களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்வா. இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வா. இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கான்னு விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்? அல்லேலூயா. இனி நம்மளுக்கு வருகிற அத்தனையும் பரிபூர்ணம் தான் வரணும். அல்லேலூயா. அது எதுனாலும் சரிங்க. அல்லேலூயா. எல்லாம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி பூரணமான வரது அது ஒரே பக்கத்திலிருந்து தான் வரும். அது அப்பாவிடத்திலிருந்து தான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லாத காரியம், உம்மால அனுப்பப்படாத காரியம் என் எல்லைகளுக்குள்ளேயே வரக்கூடாது இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. மனிதர்களானாலும் சரி, எதுவானாலும் சரி, தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் ஹெவன் பரலோகம் என்ன எனக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்குதோ அவங்க வரட்டும். சொல்லுங்க, அப்படிப்பட்ட மனிதர்களோடு நான் இணைவேனாக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஐக்கியம் எனக்கு உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான வழிநடத்துதல் எனக்கு உண்டாயிருப்பதாக. என்னை தடம் மாற செய்கிற, என்னை தடம் புற செய்கிற அனைத்து காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு, என் திருச்சபையின் மக்கள் விட்டு, ஊழியத்தை விட்டு இன்றைக்கு விலகற்றும் இயேசுவின் நாமத்தினால. பரிபூர்ண பாதுகாப்பு. எல்லாரும் ஜெபிங்க. பரிபூர்ண பாதுகாப்பு, பரிபூர்ண வழிநடத்துதல், பரிபூர்ண மீட்பு, சுகம் எல்லாம் பரிபூர்ணமா அப்பா நடத்துல உண்டாயிருப்பதா. கரங்களை தட்டி அப்பா மகிமைப்படுத்துவோமா? நல்ல நல்ல நன்றி. சரி, வேகமா இந்த பரிபூர்ணம் எனக்குள்ள எப்போ ஆப்ரேட் ஆகாம போகுது,
என்ன தடை அப்படிங்கிறத மாத்திரம் வேதத்தை அநேக சொல்லியிருக்கிற ஒரு 2-3 காரியங்களை மாத்திரம் வேகமாக சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமாம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 47வது வசனம். பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடு களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போன நிமித்தமும் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாக அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பார். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். பரிபூர்ணம் ஏன் எனக்குள்ள நிலைத்திருக்கல அப்படின்னா, சரி, இந்த வசனம் இப்படி இருக்குது. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். அப்படியே திருப்புங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம். மறுபடியும் இங்கே வரப்போகிறோம், உபாகமத்துக்கு வரப்போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். போதும்பா. 2 வார்த்தைகளை கம்பேர் பண்ண போறோம். நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலிக்க கூடாது. ஒன்று, பரிபூர்ணம் அடைந்தா நான் கர்த்தரை தேடாம போயிடக்கூடாது. இப்ப என்கிட்ட நீங்க பதில், நீங்க தான் இப்ப பேச போறீங்க. பரிபூர்ண ஆசீர்வாதம் தப்பா? பேசுங்களேன். இந்த 2 வசனத்தை முன்னாடி வச்சுட்டேன். அநேக வேத வசனத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன், புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கிறோம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தரை நீங்க என்ன பண்ணுங்க? பரிபூர்ண ஆசீர்வாதம் கெட்டதா நல்லதா சொல்லுங்க. அப்ப எது கெட்டது? சேவிக்காம போறதுதான் கெட்டது. அவர் ஆமென் சொல்லுங்களேன். வேதத்துல ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இல்ல எங்கெல்லாம் வருதோ பரிபூர்ணம் என்னைக்குமே கெட்டதுன்னு வேதமும் சொல்லல, வேற எந்த தீர்க்கதரிசி சொல்லல, எந்த காரியம் சொல்ல. பட் என்ன கண்டிஷன்னா, இந்த பரிபூர்ணத்தை, ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, நன்மையை தருகிறது எல்லாமே நன்மையான எந்த ஈவு பூர்ணமான எங்க வரும். உன்னை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நான் என்ன பண்றேன்னா, உனக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறேன், பலனை கொடுக்குறேன், உனக்கு அதுக்கு ஞானத்தை தரேன். நீ விஸ்டமா இருக்கணும். எறும்பு இடத்துல போய் நீ பாரு, அது கோடை காலத்துல சேர்த்து வைக்குது. நல்லா இருக்கும்போது சாப்பிட்டு தூங்குறது இல்லை. அதுகிட்ட போய் நீ என்ன பண்ணு? லேர்ன் பண்ணுங்கிறார் ஆண்டவர். என்ன சாலமோன் சொன்ன, நீ லேர்ன் பண்ண என்னன்னா, நான் எப்படி இருக்கணும்னு நீ பாரு, உன் லைஃப் எப்படி செட்டில் பண்ணணும்னு பாருங்கிறாரு. உனக்கு வருகிற வருமானங்கள், உனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் வச்சு அங்க போய் பாரு. இங்க சாலமோன் அதே ஞானி சொல்லும்போது சொல்றான், நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து. இந்த 2 வசனம் எப்படி இருக்கு? அடுத்தது உபாகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு நேரா திருப்பு. உபாகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு 10வது வசனத்தை வாசிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? தேவப்பிள்ளையே, பரிபூர்ண நன்மை என்னைக்குமே தவறு கிடையாது. அது பிசாசால் உண்டானது கிடையாது. அது வேற எங்க இருந்து வர்றது கிடையாது. பரிபூர்ணத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் தான். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நீங்க முழிக்க பார்த்தா இல்ல பாஸ்டர், நீங்க என்னமா வேற மாதிரி பேசுற மாதிரி. இல்ல, நான் வசனத்தினோட தான் பேசுறேன். பரிபூர்ணத்துக்கு சொந்தக்காரரு நம்ம ஆண்டவரை தவிர வேற யாருமே இல்லைங்க.
என்ன சொல்றாரு, நீ போறப்பா, ஆகையால் நீ புசித்து திருப்தி. அப்படின்னு என்னன்னா, உனக்கு நல்லா எல்லா வசதியும் செஞ்சுட்ட, எல்லா காரியத்துக்கு செஞ்சு கொடுத்துட்ட. இன்னும் சாட்சி சொல்லாம இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் வசனம். அடுத்த வாரம் சொல்றேன், நாளைக்கு சொல்றேன், நாளான்னைக்கு சொல்றேன். நான் சொல்லலப்பா, வசனத்தை சொல்றேன்ப்பா, எனக்கு கோச்சுக்காதீங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லா திருப்தி அடைந்து இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணு, அந்த நல்ல தேசத்துக்காக நீ கர்த்தரை என்ன பண்ணு, தேடிட்டே இரு. பரிபூர்ண ஸ்டேபிள் ஆயிட்டு இருக்கும், இன்னும் நிறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கும். யாருக்கு தெரியுங்களா பரிபூர்ணம்? யாருக்கு இந்த தேடுறது நிறுத்திடுச்சுன்னு பாருங்க, அவங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருப்பாங்க. ஆரம்பத்துல இருந்து அந்த விஷயம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில கொண்ட அன்பை என்ன பண்ணிட்ட, நீ விட்டாய். உனக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் கொடுத்த, எல்லாம் செஞ்ச. எதுக்கு தெரியுமா? இதன் மூலமா நான் யாரு நீ காட்டணும் அப்படிங்கிறக்கா கொடுத்தேன். இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மைகளை, இந்த வாக்குத்தத்த தேசத்தை உன்னை உடன்படிக்கை பண்ணி உன்னை அங்கிருந்து இவ்வளோ அற்புதங்களையும் அடையாளங்களை செய்து உன்னை உள்ள கூட்டிட்டு வந்து செட்டில் ஆகி வைக்கிறது என்ன, உன்னை உட்கார வச்சது எதுக்குன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டே. அல்லேலூயா. ஆமே. உட்கார்ந்தா ஸ்தோத்திரம், எழுந்தா ஸ்தோத்திரம், நடந்தா ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த சகல ஆசீர்வாதத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ண என்னாங்கன்னா, நீ அவர் தான் உன்னை உயர்த்தினாங்க, மறந்து போக மாட்ட, எப்போதும் அவரையே நினைச்சிட்டு இருப்ப. இப்ப இது எல்லாம் வந்ததுங்காட்டிக்கு இப்ப எனக்கு ஜெபிக்கணுங்கிற அவசியம் இல்லாம போச்சு. அதுதான் 47 வசனத்துல சொல்றாரு, சகலம் 28:47, சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தரை நீ எப்படியா தேடலையா? 47 வாசிப்பா, மறுபடியும் வரும். ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிப்பா. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் பரிபூர்ண தப்பு இல்லைங்க. பரிபூர்ணமா இருக்கும்போது நீ கர்த்தரை உற்சாகமா சேவிக்கணும். அல்லேலூயா. குறைவுபடும் போது நீ எந்த அளவுக்கு காத்தறி அழுது ஜெபித்து கர்த்தருக்குள்ள இருந்தாலும் தோத்திரம், இல்லைனாலும் தோத்திரம் சொல்லி நீ ஆண்டவரை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு முழு மனதோடு ஆராதித்தா, எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அதே இருதயம், அதே காரியம் உனக்குள்ள தேவனை தேடுகிறது எப்போதுமே இருந்து கொண்டிருக்கணும். முன்ன மாதிரி இல்லைங்க, பிஸியா இருக்கிறேன். கர்த்தரை பர்சனல் லைஃப்ல தேடிங்க. ஆலயத்துக்கு வருவது கூட முடிந்த அளவு சண்டே கட் பண்ணாதீங்க, சண்டே வராம இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். இது எதுக்கானா, என்னை ஆசீர்வதித்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லும்படியாக பரிசுத்தவான்களோடு கூட சபையில் நான் ஆராதிக்க வருகிறேன். இதனால யாருக்கு நீங்க தேடுது நிமித்தம் இன்னும் பரிபூர்ணத்தை பார்ப்பார், இன்னும் கொடுப்பாரு. என் மக நான் கொடுத்த பரிபூர்ணத்துல இன்னும் என்ன தேடிட்டே இருக்கிறான், அது ஓவர்ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். இப்ப பரிபூர்ணத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு, தேடாதனால இப்ப ஓவர்ஃப்ளோ இல்ல, பாத்திரத்தினோட அளவு ஆசீர்வாதம் என்ன ஆயிட்டு இருக்குது, குறைஞ்சிட்டே போகுது. 48 வசனம் சொல்லுகிறது, எந்த அளவுக்கு சகல பரிபூர்ணம் உனக்கு இருந்ததோ இப்ப அது இல்லாதனால சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை நீ சேவிப்பாய், அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும். நினைச்சு பாருங்க, இந்த மனுஷங்க கிட்ட இருக்க எல்லாரும் தான் செய்யுது. மனுஷங்கன்னு பொதுவா சொல்லிட்டேன். விசுவாச கஷ்டப்படும் போது நம்ம தேவனை தேடின மாதிரி, ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம தேவனை தேடுறோம். சொல்லுவாங்க இல்லையா, தாகம் இருந்தா அதெல்லாம் தண்ணி தேவை, பசி இருந்தா அதெல்லாம் தண்ணி தேவை. கர்த்தர் சொல்றாரு, நீ சம்பூர்ணமா சாப்பிட்டு எல்லாம் திருப்தி அடைஞ்சிருக்கும் போது அந்த தேசத்துல போய் உட்கார்ந்து என்னை நோக்கி கூப்பிடுப்பா. அந்த காலம் மைத்திருக்க எல்லாம் இருக்கும் போது நீ என்ன மறந்துற. கர்த்தர் சொல்லுங்க, நீ என்ன தேடாம போயிடா. உனக்கு கிடைச்ச அந்த ஆசீர்வாதத்துக்காக என்னை நீ எப்போதுமே நீ என்ன பண்ணு, ஸ்தோத்திரித்து கொண்டு, என்னை தேடிக்கொண்டு, என்னை 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 நினைத்துக் கொண்டு, என்னை மகிமைப்பட்டு கொண்டுமே இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிபூர்ணம் குறைவுபடுவதற்குண்டான ஒரு ரீசன், தேவனை தேடுகிறதை, தேவனை தேடி அவருடைய சமூகத்துக்கு
சொல்றார். சாலமோன் இங்க வாசித்தோம் அல்லவா, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால நான் மறுதளிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான்ல. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால நான் தேவனை நான் மறுதளிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான்லவா. வேண்டாம், அந்த காரியம் எனக்கு வேண்டாம். நான் பரிபூர்ணம் அடைகிற போது கர்த்தர் எனக்கு தந்த எல்லா ஆசை. அதுதான் 103ஆம் சங்கீதம் வாசிக்க தெரியும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொல்லிட்டு அவர் உன் ஆக்கினைகள் எல்லாம் அகற்றி இருக்கிறாரு, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறாரு, உன் பிராணன அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி கழுகுக்கு சமானமான வயது வாழ வயது போக ஆகும், உன்னை நன்மையினால் உன் வாய திருப்தியாக்கி வச்சிருக்கிறாரு. அதுக்காக ஆத்துமாவே நீ தோத்திரம் பண்ணிட்டு. ஆக்சுவலா இந்த ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி எப்ப சொல்ல வேண்டிய வார்த்தை தெரியுங்களா? எப்ப சொல்ல வேண்டிய வார்த்தை? யாருக்கா எப்படிங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி எப்ப சொல்ல வேண்டிய வார்த்தை தெரியுங்களா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? இல்ல யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? நம்ம நினைச்சிட்டு ஜெபம் முடிஞ்சு சொல்ல வேண்டிய வார்த்தை இல்லை. அது ஜெபம் முடிஞ்சு சொல்ல வேண்டிய வார்த்தை இல்லை. நைட்டு தூங்க போகும்போது நாம சரீரம் முழுது இருக்கு, பகல சரீரத்துல ஆண்டவர் நான் மகிமைப்படுத்திட்டேன், இப்ப நீ பிளாட் ஆக போற சரீரம் தூங்க போகுது, என் ஆத்துமாவே அவர் செய்த நன்மை நீ தூங்கும் போது கூட மறந்துடாத. எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? நீ பகல முடிச்சிட்டு இருக்கும் போது ஞாபகத்தில் இருக்கும் போது ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக, பலத்துக்காக, கிருபைக்காக, நன்மைக்காக, எல்லாத்துக்காக தோத்திரம் சொல்லிட்டேன். இப்ப டயர்ட் ஆயிடுச்சு, நாள் முழுவதும் வேலை செஞ்சு உழைச்சு பஸ்ல போய் பிரயாணப்பட்டு பயங்கர டயர்ட் ஆகி 10:30 மணிக்கு கண்ணை மூடி படுக்கிற நேரத்துல இப்பதான் ஆத்துமாவுக்கு நீ சொல்லிட்டு தூங்க, என் ஆத்துமாவே என் சரீரம் தூங்க போது, ஆத்துமா நீ விழிப்போட இருந்து யார்கிட்ட பேசிட்டு அவர் செய்த நன்மைகளை நீ மறந்து போயிடாத. அப்படின்னு என்ன அர்த்தம்னா 24 மணி நேரமும் அவரே நினைச்சிட்டு இருக்கிறார். நம்ம அதுதான் சங்கீதக்காரன் ஆத்துமாவுக்கு கட்டளை எடுக்கிறான். It's a commanding. That inner meaning is my physical body getting tired and weak, that I am going to sleep. என் சரீர பிரகாரமான சரீரம் களைப்படைந்து நாள் முழுசு ஓடி சோர்வடைஞ்சிச்சு, நான் தூங்க போறேன். என் சரீரம் தூங்கினாலும் என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரித்தே. அவன் செய்த நன்மைகள் இந்த நாள் முழுவதும், போன வாரம் நீ எப்படி இருந்த அதை ஒரு நாள் நீ என்ன பண்ணிடாத. இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவனை தேடாம போனதுனால நம் குறைவு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கும்போது கர்த்தரை தேடுவோம், ஆசீர்வதிப்போம். ரெண்டாவது சீக்கிரம் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். கர்த்தர் நம்மை அநேக காரியம் இருக்கு. நம்ம நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வேகமா வாசிங்க. பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாக யாரை கனம் பண்ணு? ராமின் சொல்லுங்களேன். எல்லாத்தையும் பேசியிருந்தோம் இல்லையா? நல்லதையும் சொல்லிடணும், கெட்டதையும் சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா? அல்லேலூயா. இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாக யாரை கனம் பண்ணு? எத்தனை பேர் உங்கள் பொருளாலும் உங்கள் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்றீங்க? அப்பொழுது உன் களஞ்சியங்கள்லாம் எப்படியா நிரம்புமா? அநேக தேவ பிள்ளைகள் சபைக்கு வருகிற ஒரு சிலர் கடவுளுக்கு உண்மையா கொடுக்குறாங்க. அவங்க குறைவுபடும் போது கர்த்தரே அவங்களோட குறைவுகளை நிறைவாக்க நான் பார்க்கிறேன், சாட்சி கேட்கிறேன். They are honoring God, not honoring pastor or anybody else. கர்த்தரை கனப்படுத்துகிறார்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாக யாரை கனம் பண்ணு? இன்னைக்கு பொருளாலும் முதற் பலன்னா விளைச்சலுடைய முதற் பலன். அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்துல விவசாயம் தானே. இஸ்ரவேல் ஜனங்க போய் கானானுக்குள்ள போய் என்ன செஞ்சாங்க? அதிகமான தொழில் என்ன தொழில்னா விவசாயம் தான்.
விவசாயம் பண்ணுவாங்க, நெல் போடுவாங்க, இதை போடுவாங்க, 100 மூட்டை வரும். கர்த்தர் சொல்றாரு, உன் எல்லா விளைவின் முதல் பலனால யாரை கணக்கு பண்ண? என்ன கணக்கு பண்ண? 100 மூட்டை வருதா, 10 மூட்டை தேவனுக்கு நீ கொடுன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ அதை என்ன சொல்றன்னா, நீ இந்த 10 கொடுக்கிறது அவருடைய பார்வையில என்ன அர்த்தம்னா, நீ முழுசுமே அவர்கிட்ட கொடுத்ததை அவர் நினைச்சுக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், இருக்குது எனக்கு கொஞ்சம், இதையே ஆண்டவர் கேட்கிறான்னு சொல்லி வேதனையோட கொடுக்கறனால இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தினுடைய அந்த 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 பெருக்கத்தை எங்களால பார்க்க முடியவில்லை. அவரோட அக்கௌண்ட்ல என்ன செய்யறான்னா, என் மகனுக்கு கொடுத்த 100% ஆசீர்வாதத்துல 10ல ஒண்ணு எங்கிட்ட கொண்டு வரான், 100 மூட்டையில 10 மூட்டை எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். ஆகினால மீதி 90% 90 மூட்டை யாருக்கு தான் தராரு? ஆமென் சொல்லுங்க. இருக்கிறீங்களா? இது வரைக்கும் நல்லா அல்லேலூயா சொன்னீங்க. இந்த வார்த்தை பேசும்போது அமைதி ஆயிட்டீங்க. அல்லேலூயா. கொடுக்கிறவங்களுக்கு சந்தோஷம், கொடுக்காதவங்களுக்கு ஏமாற்றம் தானே. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது கர்த்தரை கனம் பண்ணல, இது பாஸ்டுக்கு கொடுக்கதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. பரிபூர்ணத்துடைய ஒரு நிறைவு எங்க தெரியுங்களா இருக்குது? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் நீ கர்த்தரை என்ன பண்ண? அப்பொழுது சகலமும் பூர்ணமா உனக்கு நிரம்பும். உன் ஆலைகள் என்ன ஓடுமா? திராட்சரசம் புரண்டு ஓடும். அவரு பார்வையில நீ 10ல 1 கொடுத்தீனா, 100 மூட்டையில 10 கொடுத்தீனா, அவரு பார்வையில எல்லாம் கொடுத்துட்டு தான் அர்த்தம். இந்த 10 எதுக்குன்னா, நீ அவரை கனம் பண்ணுவதற்கு அடையாளம். இந்த 10 அவர் வாங்கி வச்சு என்ன பண்ணுவாருன்னு கேக்குறீங்களா? ஆண்டவர் வாங்கி என்ன வச்சுருக்கீங்களா? இந்த 10 உங்களுடைய ரெக்கார்ட்ல அவர் என்ன பண்ணுவாரு? ஆட் பண்ணிட்டே வருவாரு. உங்களுக்கு எப்பாவது குறைவுபடும் போது லிஸ்ட் எடுத்து பார்ப்பாரு. ஏப்பா அந்த என்ன கனம் பண்ணவங்களுடைய லிஸ்ட் எடுத்துட்டு வாப்பா. இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. என் கனம் பண்ணவங்க லிஸ்ட் எடுத்துட்டு வாப்பா. பாஸ்டர் லிவிங்ஸ்டனோட லிஸ்ட் எடுத்துட்டு வாப்பா. என்ன எனக்கு கொடுத்துருக்கு நான் பார்க்கலாம்ப்பா. எடுப்பா. ஜெபம் பண்ணானா ஜெபம் பண்ணா, பைபிள் வாசனா பைபிள் வாச, பிரசங்கம் பண்ணானா பிரசங்கம் பண்ணா, எல்லாம் பண்ணா. அவனுக்கு வந்த காசுல ஒரு பைசா கூட மிஷனரிக்கு அனுப்பாம அப்படியே வச்சுட்டான்றாரு. அப்ப இவனுக்கு என்னதான் கொடுக்கணும்? நமக்கு என்னதான் சொல்றேன், இவனுக்கு என்னதான் இனிமேல் கொடுக்கணும்? இவனுக்கு கொடுக்கறதை இவன் யார் கொடுக்க மாட்டேங்கிறான்? எல்லாத்துலயும் கரெக்டா, விசுவாசத்துல கரெக்டா இருக்கா, ஜபத்துல கரெக்டா இருக்கா, உபவாசத்துல கரெக்டா இருக்கலாம், ஆலயத்துல வரா, எல்லாம் பண்றான், ஓடி ஓடி ஊழியம் செய்யறான். பட் என்ன கனம் பண்றதுல அவன் எப்படியா இருக்கான்? எப்படி பரிபூர்ண ஆபரேட் ஆகும்? அக்கவுண்ட் எப்படி கிரெடிட் ஆகும்? உங்க அக்கவுண்ட் அங்க கிரெடிட் ஆகுறத நீங்க டெபிட் பண்ண முடியும். நீங்க கிரெடிட்டே பண்றதுல அருண் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க டெபாசிட்டே பண்றதுல எங்க புரிஞ்சுட்டீங்களா? நீங்க கர்த்தரையே கனம் பண்றது இல்ல, கர்த்தர் காரியங்களை கனம் பண்றது இல்ல. இப்ப குறைவுபடும் போது அவர் என்ன பண்ணுவாரு? என் மகன் உண்மையா இருந்தாண்டா, அவன் பொருளால் விளைவு, அவன் வர ஆமென் உழைப்புல பிரயாசத்தின் பலனை அவன் தவறாம எனக்கு கொடுத்தான்ப்பா. அவன் குறைவுபடும் போது அவன் அக்கௌண்ட்ல இருந்து 20 மூட்டை எக்ஸ்ட்ரா இந்த மாசம் சேர்த்து போடுறான். ஆமென்னா? இத்தனை வருஷம் உழைச்சு கரெக்டா இந்த வருஷம் கொடுத்தான். இந்த மாசம் வரக்கூடிய மாசத்துல அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. ஆண்டவர் பாப்பாரு, முதலாளியோட பேசுவாரு. எல்லாருக்கும் தீபாவளி போனஸ் கம்மியா கிடைக்கும், உங்களுக்கு டபுளா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? உற்சாகப்படுத்துன்னு சொல்ல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, பரிபூர்ணத்தோட நிறைவுக்குள்ளாக போவீங்க. அல்லேலூயா. ஏன்னா அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எங்களுக்கு வருகிற எங்களுக்கு அதாவது சபையினுடைய வருமானத்துல இப்போ நான் பிளான் பண்ணிட்டேன். நாங்கள் இந்த வருஷத்துல பிளான் பண்ணி அதை செஞ்சுட்டு இருக்கிறேன். மிஷனரியில் எடுத்து வச்சு அனுப்பிச்சிடுவேன். அந்த மாசத்துக்குள்ள எவ்வளோ வருதோ அது எத்தனை அதை யோசிக்கிறதே கிடையாது. 100 ரூபா வந்தாலும் சரி, 10,000 ரூபா வந்தாலும் சரி, 5,000 ரூபா வந்தாலும் சரி, அப்படியே அதை எடுத்து வச்சு சென்ட் பண்ணிடுவேன். பாஸ்டர் நீங்கள் வச்சுங்க, உங்களுக்கு நம்ம கூட இருக்க மிஷனரி நம்ம யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் செலவுக்கு வச்சுங்க, இல்லை ஆலயத்தை கட்டுங்களா, என்ன பண்ணுங்களோ தெரியாது, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க.
செய்ய ஆரம்பித்தது, நான் கர்த்தரை கனம் பண்ண ஆரம்பித்தது, கர்த்தரை எனக்கான வாசல்களை அவர் திறந்துட்டு வருகிறத நான் பார்த்துட்டேன். பொருளால் நேரம் ஆயிட்டு இருக்குது, பரவாயில்ல, ஒரு 5 மினிட்ஸ் மாத்திரம் சேர்த்து எடுத்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிறவங்களும் ஆமென் சொல்லுங்களேன். இந்த கனம் பண்ணாதனால என்ன ரீசன்? ரெண்டாவது ரீசன்னா, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டாம், நல்லா புரிஞ்சுங்க, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டாம், இது நான் சம்பாதித்த இந்த பணம், நானே என்னோட தேவைகளை மீட் அவுட் பண்ணிக்கிறேன், நீங்க என்ன ஆசீர்வதிக்க வேண்டாங்கிறத இன்டைரக்டா தேவனுக்கு சொல்றேன். இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. நான் அவரை கனம் பண்றதுக்கு கொடுக்கும்போது என்ன அர்த்தம்னா, இந்த பணம் நான் சம்பாதிக்கல, என் திறமையினால இல்ல, நீங்க கொடுத்தீங்க, அதனால உங்களுக்கு கொடுக்கிறேன், ஆசீர்வாதம். டைரக்டா கொடுக்கும்போது என்னால என்ன ஆசீர்வதிக்க முடியாதுப்பா, என்ன ஆசீர்வதிக்கிறவர் யாருதான்? நீங்க தான் அப்படிங்கிறத வெளிப்பாடு தான் கர்த்தருக்கு கொடுக்கிற தசம பாகங்கள், காணிக்கைகள். என்னால நான் ஆசீர்வதிக்க முடியாது, நீங்க தான் ஆசீர்வதிக்கிறேன். அதனுடைய விதையத்தை நான் விதைக்கிறேன். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாம். Does man deceived God? 90% 90 பெருசா 10 பெருசா? சொல்லுங்க, 90 பெருசா 10 பெருசா? 90 யார்கிட்ட பிரதர் கொடுக்குறாரு? 10 தான் என்ன பண்றோம்? நம்ம எதை இப்ப பெருசா நினைக்கிறோம்? புரிஞ்சுட்டீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? 90 நம்ம கையில கொடுத்தாரு, அதை பெருசா நினைக்கல, 10 பெருசா நினைக்கிறதுனாலதான் நான் கொடுக்காம இருக்கிறோம். எத்தனையோ ஜெபம் பண்றோம், எத்தனையோ காரியங்களை செய்யறோம், குறைவு பரிபூர்ணம் இல்லை. ஒரு பக்தன் இப்படியா சொன்னாரு, நான் உங்களுக்கு அதை வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். பொருளாதார ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றால் நிச்சயமா கர்த்தரை கனம் பண்ண வேண்டிய அந்த தசம பாகங்களை தேவனுக்கு நாம் செலுத்தும் போதுதான் பொருளாதார ஆசீர்வாதங்களை நாம் பார்ப்போம். வேற எல்லாம் செய்வதற்கு என்னென்ன செய்யணுமோ அதாவது அதுக்கு செஞ்சா அந்தந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணலாம், நம்முடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ தசம்பாகம் 10% என்பது 100 ஆகும். 10% நீ தேவனுக்கு கொடுக்கும் போது அவர் எல்லாவற்றையும் அவருக்கே திரும்ப கொடுத்தது போலாகும். எனவே நாம் தசமபாகம் செய்கையானது தேவனின் இருதயத்தின் நோக்கத்தை வெளிப்படுத்தும். வீட்டில் போய் படிச்சுங்க தேவ பிள்ளைகளை. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது. கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார். பரிபூர்ணத்தினுடைய இந்த பிரின்சிபல்ஸ் தேவனுடையது. அவருக்குள்ளாய் சிலுவையின் மூலமாய் வருகிற அத்தனை பேரும் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார், நானும் அவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வருவேன் வந்தேன் என்று சொன்னார். நம்முடைய அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தேவனை நாம் எப்பொழுதும் தேடுவோம். அவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நாம் எப்பொழுதும் நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். இரண்டாவது, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல தசம பாகங்களை நம் தேவனுக்கு செலுத்தும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் அதை செலுத்தும் போது தேவன் நம்மை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினுடைய எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்குற தேவனா இருக்கிறார். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தர், நான் சொல்ல விரும்பல, பேர் சொல்லலைங்க, பட் இந்த வருஷத்தில் நடந்த சம்பவத்தை மாத்திரம் சொல்றேன். அருமையான ஒரு குடும்பம் தேவனுக்கு தசமபாகம் அவங்க வரதுல கரெக்டா கொண்டு வந்து அந்த 10ஆம் தேதியோ 15ஆம் தேதிக்குள்ள கொடுத்து இந்த மாசத்துல இன்கிரிமெண்ட் அவங்களுக்கு ஆண்டவரை அதிகமா ஆட் பண்ணி கொடுத்து
நினைச்சே பார்க்கல. போய் சமீபமாக தான் வேலைக்கு சேர்ந்தேன். கர்த்தர் என்னுடைய வருமானத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். என் தேவைகள் நிறைவாய் சந்திக்க கர்த்தர் எனக்கு இந்த குறைவு நேரத்திலும் ஆண்டவரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது ரூப்லையே நீங்க இதை தவறா எடுத்துக்கொண்டாலும் சரி, பட் ஐ எம் ஸ்பீக்கிங் த வேர்ட் ஆஃப் காட் ஒன்லி. நீங்கள் எங்கே ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிடுகிறீர்களோ அங்கே இந்த தசம பாகங்களை நீங்கள் எங்கே உங்களுடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை, ஒருவேளை இந்த சபையில இல்ல, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க நீங்க ஆவிக்குரிய ஆகாரத்தை விதைங்க. எங்க ஃபுட் டேக் பண்றீங்க, ஆவிக்குரிய ஆகாரத்துக்கு சாப்பாடு எடுக்கிறீங்க, அங்கே உங்களுடைய தசம பாகத்தை விதைங்க. இது பரிபூரணத்தினுடைய அடுத்த கட்டம். இதுதான் ட்ரூத். நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிப்பட்டாங்க, தேவனுடைய வார்த்தை மாத்திர சொல்ல. அநேக நேரத்துல நம்ம தசம பாகங்களை நாம் பிரித்து கொடுக்கிறோம். தசம பாகத்தை என்றைக்கு பிரிக்க கூடாது. உங்கள் காணிக்கைகளை நீங்கள் பிரித்து அனுப்பலாம். பட் உன் பொருளாலும் உன் எல்லா விலையின் முதல் பலனாலும் கர்த்தரை மாத்திரம் தான். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். அப்படி இல்லை, இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்துங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் நான் செலுத்திட்டு பசை எனக்கு உண்டானது வரலன்னு எனக்கு ஜனவரியில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். பிராக்டிக்கலா ஆண்டவர் எதுலையுமே சோதித்து பார்க்க சொல்லலை. எதுலதான் சோதித்து பார்க்க சொன்னாரு? அவருக்கு கொடுக்கிறது தான் சோதிச்சு பார்க்க சொன்னார். சோதிக்கிறது தேவனுக்கு பிரியம் இல்லை, ஆனா இதுல என்ன சோதிச்சு பாரு, நான் உனக்கு ரிட்டர்ன் பண்றேன்னா இல்லையான்னு பார்க்க சொல்றாரு. கண்களை மூடுவோம். பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு சொந்தங்களாய் மாறும். எல்லாரும்